ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானவரே, இயேசு என்னும் பெரிதான நாமத்தினால் இந்த நிமிஷம் உங்கள் வாழ்த்துதல் பெற்ற பிள்ளையாக இருக்கணும்னா, உங்கள் தயவும் உங்கள் கிருபையும் பெற்ற பிள்ளையாக இருக்கணும்னா, எங்களுக்கு உங்களை குறித்து நடுக்கம் வேணும்ப்பா. இந்த பூலோகத்தார் யாவருக்கும் உங்களை குறித்து நடுக்க வேணும் ராஜா. பயம் இல்லாமல் பாவத்துக்குள்ளே வேர்பிரிக்கப்படாதபடி இந்த உலக ஜீவியத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆத்துமா வெளியேறப்பட்டது ராஜா. இந்த வேலையிலையும் பசிதாகம் உள்ளவன் மேலே உங்கள் தண்ணீர் பாய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. விண்ணப்பங்கள் செவிகளில் எட்டின கிருபைக்காக நன்றி. கடன் பாரத்தோட, நிந்தையோட, அவமானத்தோடு துக்கித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க சகலத்தையும் செய்ய வல்லவரே, சர்வாதிபதியே, பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் உங்கள் வாசல் திறக்கப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. விசேஷமாக முதியோர்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக, இன்னும் ஒவ்வொரு பாரத்தோட, துக்கத்தோட, சஞ்சலத்தோட, வியாதியோட, வறுமையோட, கண்ணீரில் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்க திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க தயவும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த திங்கட்கிழமை இந்த 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. காலங்கள் ரொம்ப அதிவேகமாக பயணிச்சு கொண்டிருக்கு. இப்போ நம்ம இந்த 6வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். இந்த 1ஆம் தேதி வேலையில் கர்த்தர் சொல்கிற வாக்கு தத்துவம், நீ எனக்கு நடுங்கிறது உண்டா மகனே, மகளே, நீ பயந்தது உண்டா? இந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பயம் வேணுமே. இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா, தெய்வனுக்கு பிரியமான ஒரு காரியமா? இதில் தேவ சித்தம் உண்டா? நான் இதை செய்கிறேன்னா என்னுடைய துணிகரத்தின் நிமித்தம் பாவமாயிருமோ? என்னைக்காவது நம்ம இதை நினச்சது உண்டா? என்னுடைய துணிகரம் இதில் இருக்குதா? என்னுடைய மேட்டிமை இதில் இருக்கா? இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு முன்னக்கூட்டி என்னுடைய நாவிலிருந்து கரப்படாதபடி, இந்த நாவுக்கு கரப்படாதபடி ஒரு காரியம் இது நடக்குமா? இப்படி என்னைக்காவது செஞ்சது உண்டா? இல்லை மனம் போல் நம்ம வார்த்தைகளை கொட்டிடுறோமா, சிந்திச்சிடுறோமா? கர்த்தருக்கு பயப்படாதபடி, இந்த தேவனுக்கு பயப்படாதபடி, நடுங்காதபடி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போராடுறோமே, நமக்கு யார் அற்புதம் செய்வா? செஞ்சது பார்த்தது உண்டா? நான் இந்த காரியத்தை செஞ்சேன்னா என் தேவனுக்கு அது பிரியமாக இருக்குமா? இதில் என் கர்த்தர் மன மகிழ்ச்சி ஆவாரா? அவர் என்னை மகிழ்ந்து கழிவுற சொல்லியிருக்காரு. என்னுடைய மகிழ்ச்சியின் நிமித்தம் அவருக்கு மன மகிழ்ச்சி உண்டா? எனக்கு இந்த காரியத்தில் சந்தோஷம் கிடைக்குன்னா என் கர்த்தருக்கு இந்த காரியத்தில் சந்தோஷம் உண்டா? வேதம் சொல்லுது, 96ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்லுது, நீ அவருக்கு நடுங்கு, பூலோகத்தாரே அவருக்கு நடுங்குங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் பார்த்து கேட்காரு, உனக்கு தேவ பயம் உனக்குள்ளே இருக்கா? அப்போ நீ பாவம் செய்ய மாட்டேன். இந்த பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீ பாவம் செய்யாமல் இருந்தன்னா, பாவ இன்மையாக இருந்தன்னா, பாவ கரையற்ற மனுஷனாக இருந்தன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். சிம்பிள். நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். இப்போ உன் பாவத்தை குறித்து கர்த்தர் உன்னை எடை போட்டு பார்க்கும்போது, தூக்கி பார்க்கும்போது, நான் பாவம் மிகுதியானவனாக இருக்கேன், இச்சகம் மிகுதியானவனாக இருக்கேன், இந்த உலக லௌகீகத்தில் மிகுதியானவனாக இருக்கேன், ஆனால் ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? எல்லாரையும் ஆசீர்வதிக்கீங்களா? என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? என்னுடைய எல்லாரையும் பற்றி நான் கர்த்தர்கிட்ட குறை சொன்னது உண்டு. அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, இவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவனுக்கு பெரிய வாகனம் கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு பெரிய வீடு கொடுத்துருக்கீங்க. இந்த சஞ்சலமும் இந்த தவிப்பையும் கண்டு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த போராட்டத்தையும் இந்த நிந்தையும் கண்டு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார். சுத்த இருதயம் உள்ளவனுக்கு அவர் நல்லவராக இருக்கார்.
அவருக்கு உங்களுக்கு கொடுத்த பாதை என்ன? உங்களுக்கு கொடுத்த பாதை என்ன? நீங்கள் என்னைக்காவது உங்கள் இருதயம் நடுங்கியிருக்கா? தீங்கு செய்வதற்கு உங்கள் கால் விரைந்தோடாதபடி என்னைக்காவது உங்கள் காலை தடுத்து நிறுத்திருக்கீங்களா? இதை செய்யக்கூடாது. என்னைக்காவது சரியான நேரத்துக்கு ஆராதனைக்குள்ளே போய் உட்கார்ந்தது உண்டா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேதத்தை பிரட்டினது உண்டா? இந்த வேதாகமத்தை பற்றி, ஒரு வசனத்தை பற்றி இந்த ஒரு வருஷத்தில் யோசித்தது உண்டா? இந்த கடந்த 5 மாதங்களில் இந்த வேதத்தை எடுத்து தியானிக்கிறதுக்கு நடுக்கம் வந்துச்சா? ஐயோ, நான் பைபிள் வாசிக்காமல் இருக்கனே. பசிதாகம் உள்ளவன் மேலே தானே, பசிதாகம் இருக்கக்கூடியவனை தானே அவர் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து மேலே உள்ள பசிதாகத்தை எங்க, அவர் மேலே உள்ள பற்றுதலையும் விசுவாசத்தை எங்க மகனே மகளே? இன்னைக்கு எதுக்கெல்லாமோ போராடுறோம். ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஜெபம், ஆரோக்கியத்துக்காக ஒரு ஜெபம், வாஞ்சைக்காக ஒரு ஜெபம், திருவிழா, ஜெப திருவிழா எல்லாத்துலேயும் நம்ம பங்கு பெறுறோம், கலந்து கொள்கிறோம். ஆனால் இருதயம் என்னைக்காவது மனம் மாறி இருக்கா? இருதயத்துக்குள்ளே என்னைக்காவது தேவ பயம் வந்திருக்கா? நீங்கள் என்னைக்காவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாயிருக்கீங்களா? நான் உங்களுக்குரிய பிள்ளை, நான் உங்களுக்குரிய பையன், இந்த தேவ நடுக்கம் எனக்குள்ளே உண்டு, உங்களை கண்டா எனக்கு ஒரு பயங்கரமான அன்பு உண்டு, பயங்கரமான பயமும் உண்டுப்பா. அதனால் இந்த பாவத்திலேருந்து நான் விலகணும், இந்த பாவ பிடியிலேருந்து நான் விலகணும், இந்த பாவ சாபத்திலேருந்து நான் விலகணும், நான் பாவ இன்மையான மனிதனாக மாறணும், பாவ கரையற்ற மனிதனாக நான் மாறணும். என்னைக்காவது அப்படி நினைச்சது உண்டா பிள்ளையா? என்னைக்காவது அப்படி ஒரு நாள் நினைச்சது உண்டா? நான் பாவ கரையற்ற மனுஷனாக வாழணும். அப்போ தான் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ தான் கிறிஸ்து சமூகத்தில் நான் ஒரு ஆசீர்வாதம் பெற்ற மனுஷனாக மாற முடியும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணமாக நான் வாழ முடியும். தேவ சமூகத்தில் அநேகர் காத்திருந்து பெற்றக்கூடிய காரியத்தை, அநேக நாள் காத்திருந்து பெற்ற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கார். என் பிள்ளை இன்னைக்கு ஒரு நாள் கேட்க மாட்டாளா? என் பிள்ளை இன்னைக்கு என்ன பார்த்து கேட்க மாட்டாளா? அவன் மனநொந்து கசந்து அழுகிறானே, அவன் கண்ணீரை நான் கேட்க வல்லவரே, அவன் பாடு, அவன் உபத்திரவம் ஒவ்வொன்றையும் நான் உத்து கவனிக்கனே. என் பிள்ளையை நான் விசாரிக்க மாட்டேனா? என் பிள்ளை என்னோட பேசுனது உண்டா? உங்களை பார்த்து அனுதினமும் ஏங்கி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வலது புறத்தில் எந்த நேரமும் அவருடைய சத்தம் கண்ணீரோடு இருக்கு. ஐயோ, என் பிள்ளை பரிதவிக்காலே, போகும்போதும் வரும்போதும் என் பாதுகாப்பு என் பிள்ளைக்கு உண்டே, அந்த அழியாத நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்க என் பிள்ளைக்கு கிருபையும் ஞானத்தையும் தயவையும் கொடுப்பனே. என் பிள்ளை என்னோட பேசலையே, எனக்கு நடுங்கலையே, தைரியமல்ல அந்த உலகத்தில் பாவத்தை செய்கிறான், பாவத்தினுடைய துணிகிறதுக்கு அவன் இருதயத்தை தைரியமாக ஒப்பு கொடுக்கானே. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, ரொம்ப முக்கியம் உங்கள் ஆத்துமா. இந்த வாழ்க்கையில் நீங்கள் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாமே முக்கியம் அல்ல. வீடு, வாசல், சுதந்திரம் சகலமும் முக்கியம் இல்லை மகனே மகளை. ஆத்துமா ரொம்ப முக்கியம். அதுபோல் உனக்கு ஆத்துமா தாகம் ரொம்ப முக்கியம். இந்த ஆத்துமாவை குறித்து என்னைக்காவது நீ சஞ்சலப்பட்டது உண்டா? என் ஆத்துமா தவறுக்குள்ளே இருக்குது, என் ஆத்துமா கண்ணீருக்குள்ளே இருக்குது, அது தப்பிவத்துக்குள்ளே இருக்குது, நான் என் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தணும், நான் என் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தணும். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தம்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரே. நான் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக மாறணுமே, சுத்திகரிப்பின் ஒரு பாத்திரமாக நான் மாறணுமே. இந்த வேலையிலையும் கர்த்தர் உங்கள் மக்தியில் வந்து நிற்கார் மகனே மகளே. வாய் திறந்து கேட்பியா? எனக்கு அந்த சுத்தம் வேணும், அசுத்தமான ஜீவியம் என்னை விட்டு வெளியேறணும். 96:9 சொல்லப்பட்டது போல இந்த பூலோகத்தார் யாவரும் உங்களை பார்த்து நடுங்கணும்ப்பா. நீ வாய் திறந்து கேட்பியா? ஒன்றை மாத்திரம் இல்லை மகனே, உன்னுடைய எல்லா உறவினர்களையும், உற்றோர்களையும், உன்னுடைய ஜாதி தனங்கள் எல்லாத்தையும், அந்த தேசம் உள்ள ஒவ்வொருத்தரையும் நீ முழங்கால் பண்ணிட்டு கேட்பியா? ஐயோ, என் ஆத்துமா பாதாளத்துக்கு இறங்காதபடி, என் ஆத்துமா கர்த்தரை குறித்து மகிமைப்படுத்தி இங்கே இருக்கும்போதே எல்லா பாவ பிணைப்பிலிருந்தும் நான் வெளியேறணும். அந்த 1000 வருஷ அரசாட்சி, அந்த நிச்சய ஜீவன், அந்த அழியாத இடத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும். கிறிஸ்துவோடு அங்கே உட்காந்து நான் ஆராதிக்கணும். அவரை மகிமைப்படுத்தக்கூடிய நாவா என் நாவு மாறணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கரைகளும், என் நாவின் அதிகாரங்கள் கர்த்தர் கொடுத்ததுங்கிற வார்த்தையின்படி என் நாவில் உள்ள எல்லா அதிகாரமான வார்த்தைகளும் அது கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையாக இருக்கணும். தூஷணமான வார்த்தையோ, இந்த உலக வார்த்தைகளையோ, உலகத்துக்குரிய லைவீகமான காரியத்தையோ
நான் செய்கிறதுக்கு மேன்மை பாராட்டாதபடி கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்ய மேன்மை பாராட்டணும். இப்படி யாருக்காவது பிரியம் இருக்கா பிள்ளைலாம்? இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கார், உனக்கு அப்படி பிரியம் உண்டா? இந்த பூமி வெந்து உருகிருமா? வேதம் சொல்லுது, இந்த பூமி வெந்து உருகிரும். இது வெந்து உருகி சாம்பலாயிரும். நீ சிந்தித்து மனம் திரும்புவியா? நீ அவரை சிந்திச்சு பார்த்து மனம் திரும்புவியா? ஐயோ, இது எல்லாம் அழிஞ்சு போகுமே, இங்கே எனக்கு சந்தோஷம்னு சொல்லி கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் அழிஞ்சிருமே, பொண்ணு பொருள் மாட மாளிகை சகலமும் அழிந்து போகுமே. அழியாதது எது? அந்த அழியாத பொருள் என்கிட்ட என்ன இருக்கு? அந்த தேவ அன்பு அழியாதுன்னா அந்த தேவ அன்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கேனா? அந்த தேவ அன்பு அழியாத ஒரு பொருள்னா அந்த தேவ அன்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கேனா? ஒரு நாளாவது அந்த அன்பை நான் ருசித்து பார்த்தது இல்லையே. அந்த கிறிஸ்துவின் அன்பை நான் ருசித்து பார்த்ததே இல்லையே. அது ரொம்ப பிரியமான காரியமே. அநேகருக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் உயர்வுதலை கொடுக்கலனாலும் சரி, வசதியான வாழ்க்கையை கொடுக்கலாலும் சரி, வசதி வாய்ப்புகளை கொடுக்கலாலும் சரி, பிரியமான ஒரு பிள்ளையன்னு கூப்பிட்டுருக்கார். அவங்களோட இவர் வாசம் பண்ணுறார், அவங்க தேவையை சந்திக்கார். அநேகரை நடத்தக்கூடிய தேவன் உன்னை நடத்த மாட்டாரா? அநேகரை பாதுகாக்கக்கூடிய தேவன் உன்னை பாதுகாக்க மாட்டாரா? அவருக்கு நீ நடுங்கினது உண்டா? அவருக்கு நீ பயந்தது உண்டா? அவருக்கு நீ பயந்து நடுங்கினா நிச்சயம் உன் வாழ்க்கையின் பாதை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், உன் துன்பமும் துயரமும் மாறும். மகனே மகளே, நீ விசுவாசிச்சது உண்டா? என்னைக்காவது ஒரு நாள் நின்று கண்ணீரோட முழங்கால் போட்டு, ஐயோ நான் செஞ்ச தவறுகள் தப்பிதங்களை உங்கள் சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். நம்மளாம் இன்றைக்கி பெரிய ஆண் அப்படின்னு சொல்கிறோம், நான் பெரியவன் சொல்கிறோம், நான் பெரிய மனுஷன் சொல்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளே உண்மையிலே நீங்கள் பெரிய பிள்ளைகள். உன்னதத்தில் இருக்கக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? அந்த மறுமையின் நிச்சயத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? மகனே மகளே, உலகத்தில் எத்தனை சௌந்தரியங்கள் வச்சுருந்தாலும் சரி, ஒருவனை வான் சொல்லி வந்தாலும் சரி, போன் சொல்லி போனாலும் சரி, அந்த உலகத்துக்குள்ளோடு அது எல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் உன்னதத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வேணுமே, அவருடைய தயவு உனக்கு வேணுமே. நீ கூக்குரலிட்டு கதறும்போது என் இயேசு உன் சமூகத்தில் வந்து நின்று, ஐயா நீ பரவாயில்லப்பா, நீ ஏன் பிள்ளை அழாத, கண்ணீரை நான் துடைப்பேன், நீ நடுங்காத, திக்கற்றோரை கைவிடன்னு சொல்லுவேன். அந்த வார்த்தையெல்லாம் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கணுமே. அருமையான தேவஜனமே, இந்த உலகத்தில் அநேகரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகத்த விதமான ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்துருப்பீங்க. எல்லாம் மாயையே. அது சஞ்சலத்தையும் தவிப்பையும் கொடுத்து வாழ்க்கையில் பின்மாற்றத்தை உண்டு பண்ணி போயிட்டு. ஆனால் நீங்கள் தேவ தயவும் தேவ கிருபையும் பெற்ற பிள்ளைகள். நீங்கள் இந்த உலகத்தில் முன்னோடியாக இருந்து காட்சியளிக்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்திலையும் முதன்மையான பிள்ளை, பெயர் பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி தேர்ச்சி அடைய கிறிஸ்துவை பின்பற்றுங்க. அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஸ்லாக்கியத்தை செய்ய போகிறார். கர்த்தருக்குள்ள உங்கள் இருதயம் நடுங்கட்டும். எக்கால சத்தத்தோட கர்த்தரை துதிங்க. உங்கள் இருதயம் நடுங்க நடுங்க. உங்கள் பாவமின்மையான வாழ்க்கையை பெற பெற கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருவார். உங்கள் ஜெபம் உடனே கேட்கப்படும், உங்கள் கண்ணீர் உடனே கேட்கப்படும். கிறிஸ்து உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சிருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமான ராஜா, இந்த வேலையிலையும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க. சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வாதிபதி, அண்ட சராசரகத்தை ஒரு ஜானளவில் வகுத்தவரை, இந்த வேலையில் இந்த மாலை வேலையில் கண்ணீரோடு உங்களை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு முகமும் வெக்கப்பட்டுறக்கூடாதுப்பா. தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன்னு சொன்னவரே, விசுவாசம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. அந்த விசுவாசத்துக்காக ஒரு பலத்த காரியத்தை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசேஷமாக அந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும், தயவும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். விசேஷமாக அடிமை குடும்பத்தையும் கொடுக்கப்பட்ட அந்த அருமையான ஊழியத்தையும் கரங்கள் அர்ப்பணிக்கப்பா. இந்த மோசை கூடாரத்தை நீங்கள் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. சகலத்தையும் புதிதாக்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.